சரியா? பரப்பளவுக்கான சமன்பாடுகள் பார்ப்போம். ஒரு சதுரம் உண்டு. சதுரம் ஒன்ற பரப்பளவு சதுரத்தில் எல்லா பக்கமும் சமனாக இருக்கும். இது 2 இருந்தால் என்னது? இதுவும் 2. சரியா? என்னது? இந்த 2 நாங்கள் இந்த 2ஆல் பிரிக்கணும் சொன்னால் சரி. இல்லைங்களா? நீளம் தர அகலத்தை போட்டு செஞ்சிங்கன்னா சரி. சதுரத்துக்கும் அதே தான். செவ்வகம் ஒண்டிக்குது. இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 2. இந்த பரப்பளவு 4 2 8. இது மீட்டர் போட்டு வைக்கிறேன். அப்போ 8 மீட்டர் வர்க்கம். பரப்பளவுக்கு வர்க்கம்னு சொல்கிற அழகு வரப்போகுது. அடுத்தது முக்கோணத்தில் பரப்பளவுக்கான சமன்பாடு என்னது? இது ஒரு முக்கோணம். இது முக்கோணத்தில் அடின்னு சொல்கிறேன். இது நாங்கள் செங்குத்து உயரம்னு சொல்கிறேன். சரியா? இந்த அடி உங்களுக்கு தந்திக்குது 10 மீட்டர்னு சொல்லி தந்திக்குது. உயரம் 2 மீட்டர்னு சொல்லி தந்திக்குது. முக்கோணத்தில் பரப்பளவு அரைத்தர அடித்தர செங்குத்துயரம். அப்போ இதே சுருக்கேலும். அப்போ விட என்னது? 10 மீட்டர் வர்க்கம். சரியா? அதோட இணைக்கரத்தில் சமன்பாடு. இணைக்கரத்துக்கான சமன்பாடு என்னன்னு சொன்னால் இந்த அடியோட இந்த உயரத்தை பெருக்கிற அவ்வளோதான். அடித்தர செங்குத்துயரம் அப்படின்னு சொன்னால் இவர் ஒரு 10ன்னு சொல்லுவீங்க, இவர் ஒரு 2. அப்போ என்ன விட 12 20ன்னு சொல்லி வரப்போகுது. இப்போ ஒரு சரிவகத்திர பரப்பளவு என்னன்னு சொன்னால் இந்த பக்கம் உங்களுக்கு 2ன்னு தந்திக்குது, இந்த பக்கம் 10ன்னு சொல்லி தந்திக்குது. இது ஒரு 4 போட்டுறேன். 4 இங்கிட்ட பக்கம் 10ன்னு சொல்லிக்குது. இதில் உயரம் உங்களுக்கு தந்திக்குது ஒரு 5ன்னு சொல்லிக்குது. ஒரு சரிவகத்திர பரப்பளவுக்கான சமன்பாடு அரைத்தர இது சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை. இவர் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம். இப்படி உள்ள இந்த சமாந்திரம் வைக்கிற இந்த 2 பக்கத்துலேயும் கூட்டுத்தொகையை போட்டுட்டோ அதோட செங்குத்துயரத்தை பெருக்கணும். செங்குத்துயரம். அப்போ 2 சமாந்தர பக்கங்கள் என்ற கூட்டுத்தொகை. இது 10, இது 4. அப்போ என்ன வருவீங்க? பைன் 4 தர உயரம் எவ்வளோ? 5. இப்போ இந்த 14 2ஆல் பிரிச்சோம்னு சொன்னால் 7. 7 5 எத்தனை? 35 மீட்டர் வர்க்கம். சரியா? இப்போ அதே ஒரு வட்டத்தில் ஃபுல் வட்டத்தில் பரப்பளவுக்கான சமன்பாடு πr வர்க்கம். ஃபுல் வட்டத்தில் பரப்பளவுக்கான சமன்பாடு πr வர்க்கம். π பதில் எப்பயுமே போடுற பெருமானம் 22/7. 6 சொன்னா மையத்தில் இருந்து இங்கே இணைக்கிற இந்த கோடுகள் தான் ஆரைகள். அப்போ இது ஒரு 7ன்னு தந்திக்கின்னு வைங்களே. அப்போ 22/7 தர 6 7 தர 7ன்னு சொல்லி வரும். இதை கட் பண்ணிடும். 22 தர 7 விடையாக வரப்போகுது. இப்போ இப்படி ஒரு துண்டு தந்திக்குது. இதுக்கு என்ன சொல்கிற? 6 சிறை. இதில் பரப்பளவு கேட்டிக்குது. என்ன சமன்பாடு? தீட்டாவின் கீழ் 360 தர πr வர்க்கம். அந்த πr வர்க்கத்தை போடுறேன். முன்னுக்கு இது எக்ஸ்ட்ராவாக இந்த தீட்டாவின் கீழ் 360 மட்டும் நாங்கள் என்ன செய்யணும்? எட் பண்ணணும். சரி, இதில் பரப்பளவை நாங்கள் பார்க்குறது. இப்போ இங்கே உங்களுக்கு கோணம் தந்திக்குது. உங்களுக்கு 45ன்னு சொல்லி தந்திக்குது. சரியா? அதோட இந்த உங்களுக்கு 6 இங்கே 7ன்னு சொல்லி தந்திக்குது. அப்போ டீட்டாக்கு பதிலாக நீங்கள் 45 கீழே 360 தர 22/7 தர 6 எவ்வளோ? 7 தர 7. ஏன்னா இந்த வர்க்கம் மிகிறது 7 தர 7. இப்போ நீங்கள் சுருக்க என்ன சொன்னால் இந்த 6 சிறையிட பரப்பளவு வரப்போகுது. இப்போ இதே ஒரு அரை வட்டம் வைங்க. இதுவும் ஒரு 6 சிறை. வட்டத்தில் துண்டுகள் மையத்தால் உடச்சிட்டு போகிறேன். சரியா? இப்போ இங்கே பாருங்கள். இங்கே உங்களுக்கு 7ன்னு சொல்லி தந்திக்குது. அரை வட்டம் டிசைன் எவ்வளோ பாகை? 180 பாகை. இதில் உங்களுக்கு பரப்பளவை கேட்டிக்கிறான். என்னது? டீட்டாவின் கீழ் 360 தர πr வர்க்கம். டீட்டாக்கு பதிலாக 180ன் கீழ் 360 தர 22/7. பைக்கு பதிலாக 6க்கு பதிலாக 6 வர்க்கம் 7 தர 7. சரியா? இப்போ இவங்க 2 பேரும் சுருக்கி சொன்னால் 1/கீழ் 2ன்னு வரும். இந்த 7 1 இந்த 7 1 வெட்டேல் சுருக்கிட்டு பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் விட வரப்போகுது. சரியா? இதுதான் பரப்பளவுக்கான சமன்பாடுகள்.